இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என்ற முழக்கத்திற்கு எதிராக பேசிய சித்தராமையா, பாஜக கட்சிக்கு எதிராக நாட்டில் கடுமையான மக்கள் மனநிலை உள்ளது. இதனால் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சிதான் தேசிய அளவில் உருவாகும் என்று சித்தராமையா கணித்துள்ளார். மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையாது. தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை உள்ளது. அமைதியான வாக்காளர் புரட்சி ஒன்று நடந்து வருகிறது. முடிவுகள் வரும்போது பார்க்கலாம். இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. ஆனால் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அதே சமயம் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காது. இதனால் தேர்தலுக்கு பின்பாக இந்தியா கூடுதல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும். எனக்கு கிடைத்த தகவலின்படி பாஜக 200க்கும் மேற்பட்ட இடங்களை தாண்டக்கூட வாய்ப்பு இல்லை என்று பாஜகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே காட்டுகிறது. அவர்கள் தனியாக ஆட்சிக்கு வரமாட்டார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைக்கும். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளனர். இதுதான் நடக்கும் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி 2024 லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2019 விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்களை கடக்க வாய்ப்பாக அமையும் என்பதால் பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளது. மக்களவையில் 543 இடங்கள் உள்ளன. பாஜக 2014 மற்றும் 2019 முறையே 282 மற்றும் 303 இடங்களை வென்றது. 370 என்ற இலக்கை ஜம்மு காஷ்மீரின் 370 நீக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் இணைத்து பேசி வருகின்றனர். ஆனால் கடந்த முறை வென்றதில் இருந்து கூடுதலாக 67 இடங்களை சேர்ப்பது என்பது பாஜகவிற்கு மிகவும் கடினமான பணியாக இருக்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டாலும் 370 இடங்கள் என்பது அக்கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்றாகும். 2019 பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் அதே மாதிரி வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்ய வேண்டும். கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்களிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் புதியதாக 67 இடங்களை வெல்ல வேண்டும். கடந்த முறை வென்ற இடங்களில் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களில் வெல்ல வேண்டும். தற்போது மக்களவை தேர்தலில் பாஜக 443 மக்களவை தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 100 இடங்களிலும் போட்டியிடுகிறது. தென்னிந்தியாவில் மட்டும் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் 19, கேரளாவில் 18 தொகுதிகளிலும், தெலுங்கானா 13 தொகுதிகளிலும், ஆந்திராவில் 6 தொகுதிகளிலும், பஞ்சாப் மாநிலத்தில் 13 தொகுதிகளிலும், உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2 தொகுதிகளிலும், வடகிழக்கு பகுதிகளில் 2 தொகுதியிலும், மேற்கு வங்க மாநிலத்தில் 16 தொகுதிகளிலும் மொத்தம் பாஜகவின் இந்த 90 தொகுதிகளில் தான் கடுமையான போட்டியே நிலவும். இதில் கர்நாடகா தவிர மற்ற இடங்களில் பாஜகவிற்கு அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. இந்த 90ல் பாஜக 20 முதல் 25 இடங்களில் வென்றால் கூட மீதமுள்ள 373 இடங்களில் அப்படியே பாஜக தனியாக வெல்வது என்பது வாய்ப்பு குறைவாக உள்ளது. 373ல் 370ல் எப்படி பாஜகவினரால் வெற்றி பெற முடியும்? குஜராத், உத்தரகாண்ட், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கிளீன் ஸ்வீப் அல்லது கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் செய்தது. இந்த முறை ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் பாஜக கடுமையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். ராஜஸ்தானில் 25 இடங்களிலும் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றது. லோக்சபா தேர்தல் இந்த முறை பாஜகவிற்கு பெரும் சோதனையாக இருக்கும். போட்டியாக இதில் சில மாநிலங்கள் இருக்கும். கடந்த முறை மகாராஷ்டிராவில் 48 இடங்களில் 41 இடங்களை பாஜக கைப்பற்றியது. சிவசேனாவும் என்சிபியையும் பிளவுபடுத்தியும் கூட அங்கே எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாக உள்ளது. அப்படி இருக்க கடந்த முறை வென்றதை விட பாஜக கூடுதலாக 67 இடங்களை வெல்வது சந்தேகம்தான். பாஜகவின் வெற்றி உறுதியாக இருப்பதாக கணிப்புகள் சொன்னாலும் 370 இடங்களை பெற்று வெல்லுமா என்பது விவாதமாக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.